அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் எக் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தொக்கு மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானொலி சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். இது கூட வந்து நம்ம வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். அந்த தொக்கு மாதிரி வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். முட்டை வந்து ஒரு 4 முட்டை வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அது வந்து இதை வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் பக்கமாக சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு பச்சை வாசனை போக வறுத்ததுக்கப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியே சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வர மாதிரி வறுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வறுபடும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம குழைய விடலாம். குழைய விட்டதுக்கப்புறமா அதை முட்டை வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்கலையே அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பொடி வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து 2 டீஸ்பூனும், மிளகாய் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும், பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். கறி மசால் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம முட்டை செய்யும்போது இது மாதிரி கறி மசால் பொடி சேர்த்தோம்னா அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், மசாலாலாம் கருகி போயிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில், இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். உப்பு வந்து 4 முட்டைக்கு அளவாக உப்பு போட்டிருக்கேன். முன்ன போட்டது வந்து அந்த மசாலாவுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து அந்த 4 முட்டைக்கு அளவாக உப்பு போட்டுட்டு பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு முட்டையை வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கீறிட்டு போட்டுக்கோங்க. இது மாதிரி வேக வச்சும் போடலாம், இல்லைன்னா அப்படியே உடச்சி ஊற்றியும் செய்யலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து உடச்சி ஊற்றி செஞ்சு காமிச்சிருப்பேன். இந்த டைம் வந்து அவிச்ச முட்டையை போட்டு செஞ்சுருக்கேன். இது மாதிரி மசாலாவில் வந்து நல்லா பெரட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். முட்டையிலும் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கிரும். நம்ம கோடு போட்டதுனால மசாலா இறங்கிரும். கடைசியாக பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் பக்கம் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். இல்லை மிளகு பொடியெல்லாம் போட்டிருக்கோம், நல்லா காரசாரமாக இருக்கும். கறி மசால் பொடியும் கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த மசாலா வந்து முட்டை மேலே கொஞ்சம் போட்டுட்டு கொதிக்க விடுங்க. அது மாதிரி கொதிக்க விட்டோம்னா முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கிட்டு நல்லா காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த முட்டை மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் பெரட்டி சாப்பிட்றதுக்கு. அதே போல் பிரியாணி அந்த மாதிரி சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆற விட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.